Indian Railways உடைய பவர்ஃபுல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் எது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா உங்கள பல பேர் சொல்லுவீங்க WAG 12B அப்படின்ட்டு. இது Indian Railways உடைய பவர்ஃபுல்லான டீசல் லோகோமோட்டிவ் எது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் WDG 6G. இந்த லோகோமோட்டிவை நம்ம சவுத் சைடில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக பார்த்துருக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த லோகோமோட்டிவை நம்ம சவுத் ஜோனில் ஆப்ரேட்டே பண்ணலை. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் லோகோமோட்டிவையும் இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல்லான டீசல் லோகோமோட்டிவ் இந்த ரெண்டு லோகோமோட்டிவுமே நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போகிறோம். இதுடைய ஹார்ஸ் பவர், இதுடைய ஸ்பீட், இதுடைய இழுத்திறன், இந்த மாதிரி பல விஷயங்களை இது ரெண்டு லோகோமோட்டிவும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு லோகோமோட்டிவுடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கமலேஷ் சித்து என் கூட சேர்ந்து ட்ரெயினை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த WDG 6G லோகோமோட்டிவ் பற்றி பார்ப்போம். WDG 4G லோகோமோட்டிவ் உடைய ஒரு அப்கிரேடட் அண்ட் ஹை பவர் வெர்ஷன் தான் இந்த WDG 6G. இதை இந்தியன் ரயில்வேஸ் GE டிரான்ஸ்போர்ட்டேஷன் உடைய பார்ட்னர்ஷிப்பை வச்சு தயாரித்தாங்க. இதோடைய முதல் 2 லோகோமோட்டிவை GE உடைய பென்சில்வேனியா ஃபேக்ட்ரியில், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா ஃபேக்ட்ரியில் தயாரித்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்னால GE பிகாரில் ஒரு ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணி அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மற்ற லோகோமோட்டிவ்ஸை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த லோகோமோட்டிவ்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உத்தரப்பிரதேஷில் GE ஒரு லோகோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ் ஷெட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த WDG 6G லோகோமோட்டிவை 2020 ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் மொத்தம் 143 லோகோமோட்டிவ்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இதில் நார்த்தன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன் அண்ட் சவுத் சென்ட்ரல் ஜோனில் மட்டும்தான் இந்த லோகோமோட்டிவ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்தியாவில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகாத ரூட்ஸில் ஃப்ரைட் ட்ரெயின்ஸில் மட்டும்தான் இந்த லோகோமோட்டிவ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதோடைய லிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெட் வித் எல்லோவுடைய கலர் டோனில் தான் இந்த லோகோமோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 690001 அப்படின்ற நம்பரிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதோடைய நம்பரிங் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம WAG 12B லோகோமோட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த லோகோமோட்டிவை டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் ஆல்ஸ்டாம் உடைய கொலாபரேஷனில் தயாரித்தாங்க. 2019 இந்த லோகோமோட்டிவை ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் டூயல் லோகோமோட்டிவ், அதாவது 2 லோகோமோட்டிவை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு சிங்கிள் லோகோமோட்டிவ். இது வரைக்கும் மொத்தம் 476 லோகோமோட்டிவை தயாரிச்சிருக்காங்க. இதோடைய நம்பரிங்ஸ் எல்லாம் 60001 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஐகானிக் ப்ளூ வித் பிளாக் லிவரியில் தான் இந்த லோகோமோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் 2 வேரியன்ட் இருக்கு, அதாவது WAG 12A அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு, WAG 12B அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. WAG 12A இந்த சில லிமிடேஷன்ஸ்னால ஒரே ஒரு லோகோமோட்டிவ் மட்டும் தான் தயாரிச்சாங்க. பேலன்ஸ் எல்லாத்தையும் WAG 12B லோகோமோட்டிவ்ல தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இந்த லோகோமோட்டிவை நார்த்தன் ரயில்வேஸ் அண்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஜோன்ல தான் அதிகப்படியாக ஆப்ரேட் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த 2 லோகோமோட்டிவ்ஸும் கம்பேர் பண்ணலாம். முதல்ல ஹார்ஸ் பவர். ஒரு லோகோமோட்டிவ்க்கு அதிகமான ஹார்ஸ் பவர் இருக்கிறது அப்படின்றது அந்த லோகோமோட்டிவால எவ்வளோ வேகமாக ஸ்பீட் எடுக்க முடியும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அதனால் வேலை செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை பெட்டிகளை அதால் இழுக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஹார்ஸ் பவர் வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த WDG 6G லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 6000 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதே WAG 12B லோகோமோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது WAG 12B லோகோமோட்டிவ்க்கு கிட்டத்தட்ட 12000 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஸோ ஹார்ஸ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6000 ஒரு சைடு, 12000 ஒரு சைடு. டீசல் லோகோமோட்டிவ்ஸில் இந்த 6000 ஹார்ஸ் பவர் தான் இருக்கிறதுலே அதிகமான ஹார்ஸ் பவர். ஸோ டீசல் அப்படின்னு பார்க்கும்போது 6000 தான் அதிகமான ஹார்ஸ் பவர்.
அதே எலக்ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது 12,000 அப்படின்றது எங்கேயோ இருக்குது. ஸோ ஹார்ஸ் பவர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது WAG 12Bக்கு தான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீடில் கம்பேர் பண்ணுவோம். ஒரு லோகோமோட்டிவ் எவ்வளோ வேகமாக ஸ்பீட் போகுது அப்படின்றது டைரெக்டாக எவ்வளோ குயிக்காக அதனால் தன்னுடைய லோட்ஸை வந்து 1.Aலேருந்து பாயிண்ட் Bக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற குறிக்கிறதுனால ஒரு லோகோமோட்டிவுடைய ஸ்பீடை கம்பேர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த வகையில் WDG 6Gயால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ண முடியும். அதே WAG 12Bயால் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ண முடியும். என்னதான் இந்தியாவில் ஆவரேஜாகவே வந்து 60லேருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கூட்ஸ் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது WDG 6Gயை விட WAG 12Bக்கு தான் அதிகப்படியான ஸ்பீடு இருக்குது. ஸோ ஸ்பீடுன்னு கம்பேர் பண்ணும்போது WAG 12Bக்கு தான் இன்னொரு பாயிண்ட்டும். நெக்ஸ்ட்டு இதோடைய இழுத்திறனை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு லோகோமோட்டிவ் அதிகப்படியான பெட்டிகளை இழுக்கும் போது ஒரே ட்ராவலில் அதிகப்படியான லோடை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரே ட்ராவலில் வந்து அதிகப்படியான ரெவென்யூ இந்தியன் ரயில்வே சம்பாதிச்சு கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த கம்பெனிக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களும் ஒரே ஷிப்மெண்ட்டாக வந்து சேரும். ஸோ இழுத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது WDG 6G லோகோமோட்டிவுடைய ட்ராக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 570 கிலோ நியூட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோகோமோட்டிவால் 4000லேருந்து 5000 டன்ஸ் ஆஃப் லோடை இழுக்க முடியும். அதே WAG 12B அப்படின்னு பார்க்கும்போது இதனால் 6000 டன்ஸ் ஆஃப் லோடை வந்து இழுக்க முடியும். இது ஒரு டூயல் லோகோமோட்டிவாக இருக்கிறது இதுடைய இன்னொரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஏன்னா பெட்டிகள் அதிகமாக இழுக்கிறதுக்கு லோகோமோட்டிவை மல்டிபிள் யூனிட் பண்ணி டபுள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த லோகோமோட்டிவ் 2 யூனிட்டை சேர்ந்த மல்டிபிள் யூனிட்டாகவே இருக்கிறதுனால ஒரே ஸ்ட்ரெச்சில் அதிகப்படியான கூட்ஸ் அதனால் எடுத்துகிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்காகவே தயாரித்ததுனால அதிகப்படியான பெட்டிகளை இழுத்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த லோகோமோட்டிவும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இழுத்திறன் அப்படின்னு பார்க்கும்போதும் WAG 12Bக்கு தான் இன்னொரு பாயிண்ட்டும். ஸோ இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில் WAG 12B அப்படின்றது 3 பாயிண்ட் வாங்கியிருக்கு. அதே WDG 6G லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட வாங்கலை. நம்ம இதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் இம்பேக்டை கம்பேர் பண்ணுவோம். WDG 6G லோகோமோட்டிவை UIC எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற டீசல் லோகோமோட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லோகோமோட்டிவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம WAG 12B லோகோமோட்டிவ் எடுத்துட்டா இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ். அதனால் இது ஆல்ரெடியே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான லோகோமோட்டிவ் தான். என்விரான்மெண்டல் இம்பாக்ட்காக தான் இந்தியன் ரயில்வேஸ் பல கமிஷன்ஸை போட்டு ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ்க்கு பதிலாக டீசல் லோகோமோட்டிவ்ஸ், டீசல் லோகோமோட்டிவ்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விட்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் WAG 12Bக்கு தான் ஒரு பாயிண்ட். பட் இந்த எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்க்கு சப்ளை பண்ணுற கரண்ட் அப்படின்றது வந்து கோல்னால தான் மெஜாரிட்டியாக வருது. பட் அது வழி வேற டிபார்ட்மெண்ட், அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். WDG 6G லோகோமோட்டிவ்ன்றது ஒரு டீசல் லோகோமோட்டிவ் அப்படின்ற காரணத்தினால இதனால் எலக்ட்ரிஃபைட் ரூட்ஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியும், நான் எலக்ட்ரிஃபைட் ரூட்ஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது இதுக்கு ஒரு வெர்சடாலிட்டியை வந்து தருது. அதே WAG 12B லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ். ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரிஃபைடாக இருக்கிற ரூட்ஸில் மட்டும்தான் இந்த லோகோமோட்டிவால் ட்ராவல் பண்ண முடியும். பட் என்னதான் WDG 6G லோகோமோட்டிவ் ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லா ரூட்ஸையும் வந்து எலக்ட்ரிஃபைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்தியாவில் நான் எலக்ட்ரிஃபைட் ரூட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்ன ஒரு காலத்தில் நம்ம மதுரை, திருநெல்வேலி அப்படி போனோம்னா மதுரையில் வந்து ட்ரெயினை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு போல் டீசல் ட்ரெயின் வந்து இழுத்துட்டு போகும். ஸோ அப்படி இருந்த அந்த மாதிரி ரூட்ஸில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இனி வர காலகட்டத்திலையும் எல்லா ரூட்ஸுமே எலக்ட்ரிஃபைட் பண்ணுற காரணத்தினால ஸோ WAG 12B மாதிரியான லோகோமோட்டிவ்ஸாலையும் எல்லா இடங்களுக்கும் போக முடியும். அதனால் இதுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய வெர்சடாலிட்டி காரணமாக இப்போதைக்கு WDG 6G லோகோமோட்டிவ்க்கு ஒரு பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல WDG 6G லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வாங்கியிருக்கு. அதே WAG 12B லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் வாங்கியிருக்கு. என்னதான் இந்த 2 லோகோமோட்டிவ் 2019-2020 டைமில் லான்ச் ஆனாலும் இது ரெண்டுமே இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லோகோமோட்டிவ்ஸாக இருந்தாலும் ஒரு டீசல் லோகோமோட்டிவும் ஒரு எலக்ட்ரிக் லோகோமோட்டிவும் கம்பேர் பண்ணுறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சரியான தராசில் வச்சு கம்பேர் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்தியா
இந்தியாவுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லோகோமோட்டிவ்ஸ் ஆன இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து இதோடைய டெக்னாலஜிஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு லோகோமோட்டிவ் கம்பேர் பண்ணேன். என்னதான் WDG 6G அப்படின்றது ஒரு டீசல் லோகோமோட்டிவா இருந்தாலும் மற்ற இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் டீசல் லோகோமோட்டிவ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய கேட்டகரி வேர்ல்டு வைட் கம்பேர் பண்ணும்போது இந்த WDG 6G லோகோமோட்டிவ் தான் ஒரு லைட்டஸ்டான லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு லோகோமோட்டிவ்மே நம்ம இந்தியன் ரயில்வேஸ் உடைய லோகோமோட்டிவ் தான். உங்களுக்கு இந்த ரெண்டு லோகோமோட்டிவ்ல எந்த லோகோமோட்டிவ் பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க டீசல் லோகோமோட்டிவ்ஸ் உடைய ஃபேனா இல்ல எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ் உடைய ஃபேனா அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த ரெண்டு லோகோமோட்டிவ்ஸை கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் லாஸ்டா போட்ட சில கம்பேரிசன் வீடியோல அடுத்து என்னென்ன லோகோமோட்டிவ்ஸை கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சஜஷனா சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரெயின் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டும் இருக்குது, சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டும் இருக்குது, குறிப்பாக ஸ்பேஸை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது அண்ட் ஷார்ட்ஸும் இருக்குது. இந்த ட்ரெயின் கண்டென்ட்டை பார்க்குற நீங்கள் அந்த கண்டென்ட்டையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கமலேஷ் சித்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.